அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும், அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும், இன்றைய நாளின் சிறப்புகள் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் வாழ்க்கை, அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை துலாம் ராசிக்காக இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம். ஸோ அனைவருமே இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். என்னுடைய பெயர் எம் ஸ்ரீ சிவகுமார். நான் முதுகலை பட்டதாரி. நான் நலமாக இருக்கிறேன். உங்களின் நலனை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் நண்பர்களே. உங்களது நலனை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 21ஆம் தேதிங்க, 2026ஆம் வருடம் சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் கிரக நிலைகள் அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமடைந்து சனி சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்க சுறுசுறுப்பாக இயங்கணுங்க. இன்னைக்கு அதிகமான தூக்கத்தை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றியில் பெறுங்கிறதுனால வெளிநாடு போகணுங்கிற ஆசை கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வகையில் சில முயற்சிகளை இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம். கவர்மெண்ட் வழியில், அரசு வழியில் எதிர்பார்த்த சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கும். அவுட்டோர் கேம்ஸ் மீது உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க. இன்டோர் கேம்ஸ் பிடிக்காது, அவுட்டோர் கேம்ஸ் மீது அதிக ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் நண்பர்கள் புதிதாக நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைப்பாங்க. நண்பர்கள் கூட எங்கேயாவது சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஆனால் நீங்கள் எங்கேயாவது சுற்றுலா போறீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை செலவிடும் போது அதிகமான கவனம் தேவை. ஏன்னா பண இழப்பு அந்த சுற்றுலா சமயத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தியானம், யோகா போன்றவற்றை செய்து வாருங்கள். உங்களுக்கு உடம்பு ரொம்ப சூப்பராக அதிக நன்மைகளை தருவதாக மாறிக்கொள்ளும். எனவே தியானம், யோகா போன்றவை மூலமாக ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்கு அப்படின்னா இந்த தினம் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான சூழல்கள் எல்லாமே மறைந்து இன்னைக்கு சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறது. எனவே அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வார்த்தைகள்லையும் உங்கள் வேலைகள்லையும் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. பொழுதுபோக்குகளில் செலுத்தக்கூடிய கவனத்தை குறைக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. வியாபாரத்தில் இன்றைக்கு தான் தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையணும் அப்படின்னா அதுக்கு நண்பர்களுடைய உதவியை நீங்கள் தாராளமாக கோரலாம். நண்பர்கள் உதவி செய்வாங்க. தொழில் முன்னேற்றம் அவர்கள் மூலமாக சூப்பராக இருக்குங்க. புதுசாக பார்ட்னர்ஷிப் சேர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புதிய கூட்டாளிகள் தொழிலில் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. புதுசாக சில கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. சில விருந்தினர்கள் வீட்டுக்கு வருகை தருவாங்க. சொந்தக்காரங்க அந்த மாதிரி நண்பர்கள் அந்த மாதிரி வீட்டுக்கு வருகை தரக்கூடிய விருந்தினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் வீட்டில் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்கள் வீட்டில் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமண முயற்சிகள் ஏற்பாடுகள் செய்யலாம். அது சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக எதிர்பாராத சில பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் சுபகாரிக முயற்சிகள்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். கல்யாண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா பழைய இனிமையான நினைவுகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களது கோபம் குறைந்து உங்களது வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகளை மறந்து நீங்கள் ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். வீட்டுக்கு முக்கியமான சில தேவைகள் ஏதாவது இருக்குது ஆனால் நிறைவேற்றவே முடியல வருத்தத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த தினம் அந்த மாதிரி முக்கியமான வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி மன நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது தவறு செய்திருக்கீங்க அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா அதற்காக மன்னிப்பை உங்களது மனக்குறந்த காதலரிடம் கேட்டுக்கொள்வது இன்னைக்கு நல்லதுங்க. நீங்கள் ஏதாவது மென்மையாக நடந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் அல்லது கடினமாக சில வார்த்தைகளை அல்லது நடத்தைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தீங்க அப்படின்னா அதற்கெல்லாம் நீங்கள் மன்னிப்பை கேட்டுக்கொண்டீங்கன்னா காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிக சிறப்பாக மாறும் நண்பர்களே. கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதணுங்க. அப்படி சொல்லிக்கிட்டே எழுதும்போது இன்னும் உங்களுக்கு படிப்பு ஈஸியாகக்கூடிய வாய்ப்புகளை உணரப்படுவீங்க. நல்லா ஞாபக சக்தி அதன் மூலமாக அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது பணிகளை நீங்கள் கவனமாக செய்யுங்கள். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாதுங்க. அதாவது தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் படிக்கும்போது மனசில் பூத்திக்கொள்ளக்கூடாது. அதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு விருந்தினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க. எனவே சந்தோஷம் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு அரசு வழியில் ஏதாவது சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைத்து மன உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நண்பர்களிடம் தயங்காமல் கேளுங்கள். இன்றைய தினம் அது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க. மேலும் அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 4 4ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
நன்றி நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து தாருங்கள். புதிதாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இப்பவே நம்ம சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களை ஒரு நாள் முன்கூட்டியே நம்ம வெளியிடுகிறோம். ஸோ நீங்க நம்ம சேனலோட இணைந்திருந்தீங்கன்னா, அந்த வீடியோவை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். அதாவது நாளை பலன்களை இன்றையே தெரிந்து கொள்ள முடியுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். நன்றி நண்பர்களே. Thank you friends. Have a wonderful day.